செம்ம பெரிய வீடா இருக்குது. மேஸ்திரி வேலைக்கு வந்தா பணக்காராயிருக்கும் போல இருக்கே. வீட்டு வாங்கிடலாம். வீடு உள்ள பெருசா இருக்கு. எனக்கு அப்பாதாங்க பயம். மத்தபடி உள்ள போலாங்க. சரி சரி உள்ள போ. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நீ ஏன் பின்னாடி சொல்லுவாங்க. நான் உள்ள போயிடுறேன். வெளியே ஒரு மாதிரி வச்சுக்கிறேன். இவன் எதுக்கு முந்தின உள்ள போறான்? இதுதான் கூமாண்டி காலனி. கூமாண்டி காலனியா? பகல்ல பாக்கும்போது இந்த பங்களா இவ்வளவு பயங்கரமா இருக்குது. இன்னும் ராத்திரி ஆனா எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ள போய் பார்த்தா இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியலையே. சரி வாங்க உள்ள போவோம். சரி முன்னாடி போ, நான் பின்னாடி பாதுகாப்பா வரேன். சரி வாவான்னு சொல்ற. இவ்வளவு பயத்தோட கை பிடிக்கிற. டேய் என்னடா நம்ம வரேன்னு தெரிஞ்சு வீட்டுல எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்களா? அது கூட பரவாயில்ல. வீட்டுல இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. அது ஒண்ணும் இல்ல முருகேசா, ஒரு பெயிண்டர் இந்த பங்களாவை லீஸுக்கு எடுத்து 1 வருஷமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கானாம். ஏய் என்ன கலாயிரியா? பிளட்டி ஃபுல். டேய் சில்லியா கலாய் கட்ட நம்மள. அப்புறம் வாட் அங்கிள், மூடிட்டு வாங்க அங்கிள். அங்கிளா? டேய் யாயமா பார்த்தா என்னோட 3 மாசம் பெரிய பையன். இவ்வளோ பெரிய வீடா இருக்குது. யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தேன். ஹலோ எங்கடா யாருங்க இருக்குது? எல்லாம் ஏரியால மாட்ட டியூப் லைட் மாதிரி இருக்கிற. நல்லா தான் இருக்கு. ஃபர்னிஷ்ல செமையா பண்ணிருக்காங்க. இவ்ளோ பெரிய வீட்ல கிச்சன் எப்படி இருக்கும்னு தெரியலையே. இங்கதான் கூமாப்பட்டி வாழ்ந்தாரு. அப்படியா? நீ என்னடா தெரியும்? ஏதோ பாவம் பண்ணிட்டு நினைக்கிற. உன் கூட வந்துருக்க. நீ பொறுத்ததே பாவம் தான்டா. வீடு நல்லா இருக்கு. தூங்கிட்டு காலைல போமா. இது உண்மையாலே கோமாண்டி வீடு தானா? ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. இதுதான் கூமாப்பட்டியோட பெட்ரூம். இங்கதான் அவர் படுப்பாரு. ஓ அப்படியா? ஆமா, அவங்க பொண்டாட்டி எங்க படுப்பாங்க? அவன் பொண்டாட்டி அவன் கூட படுப்பானே தெரியாது. அவன் கையில கண்ணு வச்சுதான் படுப்பான் தெரியுமா? இதுதான் கூமாப்பட்டியோட கண்ணாடி. ஓ இதானா? நல்லா இருக்கு. போகும்போது தூக்கிட்டு போயிடலாம். ஒருவேளை அந்த செயின் இந்த டிராயர்ல இருக்குமோ? அவர் டிராயர்லாம் போடுவாரா? பாக்ஸர் நல்லா இருக்கும்ல. அந்த செயின் இங்க இருக்க கூடாது. ஐயோ இதுல இருக்க கூடாது. என்ன செயின் என்னன்றானுங்க? இவனுங்க உண்மையாவே வீட்டை சுத்தி பார்க்க வந்தானுங்களா? டேய் அதுல ஒண்ணு இருக்காதுடா. சீக்கிரம் தர. நகை இல்ல கடிக்க. ஒண்ணு இல்லையா? நான் தான் அப்பவே சொன்னல அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு. சரி நீங்க போங்க. செயின் இல்ல ஒண்ணு இல்ல. நீ ஏதோ கற்பனையில சொல்லி சுத்தின்னு இருக்குது. நீ போ. பேயாச்சா மாதிரி நேத்துல தூங்கினே இருக்குதா? ஏமா எந்திரி. எழுப்படா. எழுந்து கூட மாட்டா. டேய் இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் 24x7 ஏதாச்சும் ஓடுனே இருக்கணுமா? டிவி ஓடுதானே ஆஃப் கூட பண்ண மாட்டீங்களா? இது எப்படா ரெக்கார்ட் பண்ணீங்க? நான் எப்படா டிவில வர்றேன்? ஐ அம் அவுட் சைட் த ஏரியா இன்சைட் த ஃபேஸ். ஹவ் டு பாசிபிள்? இவ என்னடா பேய் அஞ்சா மாதிரி நேத்துல தூங்கினே இருக்குறா? என்னடா அதே மாதிரி படுத்துக்காடாவா? கடவுள் புண்ணியத்துல செத்துட்டா நல்லா இருக்கும். பொறுமையா மூச்சிருக்கா? ஒண்ணு இல்ல. என்னடா கை வலிக்குதா? என்னடா ஐயோ கை வலிக்குதா? அநியாயமா கொன்னுட்டியடா. நம்ம எல்லாரும் சாக போறோம். டேய் நான் எங்கடா கொன்ன? அவ பாட்டு நின்னா கைத்த நெச்சினா அவ பாட்டு செத்து போயிட்டா. நான் கொன்னேன்னு சொல்றீங்களேடா? ஐயோ அநியாயமா அவளை கொன்னுட்டாடா. இருக்கிறது 4 பேர் தான். அடுத்து நம்ம தான் சாக போறோம். டேய் நான் எங்கடா கொன்ன? அவள அதான்டா கைத்த புச்சினா அவள தான்டா செத்து போனா. நான் ஏதோ கொலை பண்றேன்னு சொல்றேன். ஹலோ இன்னாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாமி சாமி இல்லப்பா தம்பி. சாமி இந்தியன் டாய்லெட்ல கால் மாட்டி இறந்துட்டாருப்பா. ஐயோ
நீங்க அன்னைக்கு ஒரு பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்தீங்கல்ல, அதை பார்த்துட்டு சாமி அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொன்னாங்களா? தம்பி அது இல்லப்பா, அந்த ஜாதகத்துல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் எதுவுமே சரியா புரியலையா, அதான் வேற ஏதாச்சும் இருந்தா எடுத்துன்னு சொன்னாரு. ஹலோ போன வையா கோபால். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன கட் பண்ணிட்டான் மச்சான். ஒருவேளை அந்த கூமாப்பட்டியோட செயின் இவ தொட்டுப்பாளோ? ஒருவேளை அவ எடுத்திருப்பாளோ? அவெல்லாம் எடுத்திருக்க மாட்டான். டேய் அங்க பாரு. ஐயோ, டிவில மொத்த டெலிகாஸ்ட் ஆகுது. கோமாண்டி காலையா இல்ல கேமராமேன் காரணியாடா இது? செம்ம டிசைன். ஹேண்ட்மேட்னா ஹேண்ட்மேட் தான். மோல்டிங்க விட சும்மா பக்கா ஃபினிஷிங். ஹலோ ஒண்ணு இல்ல, நான் சும்மா கண்ணாடி பார்த்தேன். டேய் இத செயின் எடுத்தியா? நம்ம கையில தான பிரச்சனை. இவகிட்டே அதான் ஒண்ணு இல்ல. வா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வா வெளிய போலாம். வா சீக்கிரமா வெளிய போலாம். எங்க போறோம்? டேய் அநியாயமா அவளை குண்டியாடா. இப்ப நம்ம எல்லாரும் சாக போறோமா? ஐயோ டேய் கூமாண்டி பத்தி உனக்கு தெரியாதுடா. அவன் நம்ம எல்லாரையும் சாவடிச்சிருவான்டா. டேய் இதுனடா போங்கா இருக்குது. செயின் நல்லா இருக்குது எத்துதான்டா பார்த்தேன். அதுக்கு போய் கொலை பண்ற ரேஞ்சர் எப்படிடா? டேய் டேய் கூமாண்டினா யாரா? அவ யாரா? எப்படியா இருப்பா? அவனை கூப்பிடாதடா, வந்துரு போறான். கூப்பிடாதியா? டேய் ஆக்சுவலி என்னடா கதை? கூமாண்டினா யாரா? அவனை பத்தி சொல்லுங்கடா. கூமாமட்டி நம்ம ஊர்ல வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ்காரன். அவரும் அவங்க ஒய்ஃபும் இந்த ஊர்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் ஒய்ஃப் மேல இருந்த பாசத்தை காட்டுற விதமா அவர் ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய செயின் செஞ்சு கொடுத்தாரு. செயினை அவங்க ஒய்ஃப் கழுத்துல போட ஆரம்பிச்சதுல இருந்து, மேடம் மேடம். ஹாய் மேடம். ஹாய் மேம் டெலிவரி வந்திருக்கு மேம். கொடுங்க. என்ன மேடம் செயின் இது? நாய் சங்கிலி மாதிரியே இருக்கு. உங்களுக்கு டேஸ்டே இல்லை மேடம். என்னது என்ன சொல்றீங்க? என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சு கொடுத்தாரு. அப்போ நான் கரெக்டாக தான் மேம் சொன்னேன் உங்களுக்கு டேஸ்டே இல்லைன்னு. அவனெல்லாம் போய் ஹஸ்பண்டாக வச்சுக்கிட்டு பிளாடி. பட் நீங்கள் ஆர்டர் போட்ட ஃபுட்டு நான் டெலிவரி பண்ணனால டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க. என்ன இவன் இப்படி சொல்றான்? ப்ளீஸ் மேடம் மூஞ்சி இப்படி வைக்காதீங்க. மேடம் மேடம் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. மேடம் இபி ரீடிங் எடுக்கணும், எடுத்துக்கோ. ஓகே எடுத்துக்கோங்க. ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை மேடம், உங்கள் அழகான கழுத்துக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனாக நினச்சேன். நல்லவே இல்லை மேடம். அப்படியா? நீங்கள் வேணா கொடுங்களேன், நான் மாற்றி நல்ல டிசைன் எடுத்துட்டு வரேன். இது உங்கள் கழுத்துக்கு செட்டே ஆகல. அப்படின்றீங்க? கொடுங்க. சரி ஓகே. கொடுங்க. ஓகே மேடம், ரீடிங் நாளைக்கு எடுத்துக்கிறேன். வந்ததுக்கு ஒரு செயின். இருக்க எல்லாத்துக்குமே என் ஒய்ஃப் மேலையும் இந்த செயின் மேலையும் ஒரு கண்ணு. இது வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் அவங்க வெளியே போகும்போது போனமா தான் போடணும். This is my order. This is my order. This is my order.
வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோவா இருக்கு. செயின் தெரியாம வச்சிருந்ததுக்கு அவளுக்கு அந்த நிலம்னா நீ போன் அட்டன் பண்ண. சரிடா. ஹலோ சொல்றா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டேய் நான் விஷயமா ஷார்ட்டா சொல்றா. அது செயின தெரியாம வச்சிருந்த அவளுக்கே அது நிலம்னா தெரிஞ்சே வச்சிருந்த உன் நிலைமை என்ன ஆகும்? என்ன சங்குதா? என்ன ஆகும்?